4th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் இண்டக்டர் ஒன்லி இண்டக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ரெசிஸ்டர் மட்டும் பார்த்தோம். ஸோ வழக்கம் போல நம்ம ஒரு ஏசி சர்க்யூட்டை எடுத்துக்கிறோம். தெரியும், நமக்கு தெரியும். திஸ் இஸ் த ஏசி சர்க்யூட்டுடைய சிம்பிள். ஓகே, ஏசி சர்க்யூட்டை எடுத்தாச்சு. இதை யாரோட லிங்க் பண்ண போட்டிருக்காங்க? இண்டக்டர் போட்டிருக்காங்களா? இண்டக்டர் நமக்கு தெரியும். இதுதான் இண்டக்டருடைய சிம்பிள். Okay, so inductor. This is the inductor. Okay, இப்போ இண்டக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். So inductor is connecting with ஒரு AC. AC னா என்னது? Alternating current source, alternating voltage source. ஓட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு இண்டக்டர். இண்டக்டர் என்ன லெட்டர்ல மீன் பண்ணுவோம்? L. எப்பயுமே நம்ம கொடுத்த இன்புட் நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்திருக்கோம்? இன்ஸ்டன்டேனியஸ் value of alternating voltage. நம்ம கொடுத்த instantaneous input எவ்வளவு கொடுத்திருக்கோம்? V equal to Vm sin omega t. இத மறந்துடாதீங்க. இது வந்து காமன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி சர்க்யூட்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ். ஓகே, இப்போ நீங்க இவ்வளவு இன்புட் கொடுக்குறீங்க. அப்ப உள்ள என்ன ஆகும்? இந்த சர்க்யூட் வழியா ஒரு கரண்ட் போக ஆரம்பிக்கும். இந்த கரண்ட் இப்ப எங்க போகுது அப்படின்னா இந்த கரண்ட் காயிலுக்குள்ள என்டர் ஆகும். நமக்கு தெரியும், ஃபாரடே லா படிச்சிருக்கோம், நம்ம லென்ஸ் லா படிச்சிருக்கோம், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் நிறைய அந்த காயில் வச்சு படிச்சிருக்கோம். அப்ப ஒரு இண்டக்டருக்குள்ள இந்த கரண்ட் உள்ள டிராவல் பண்ணும்போது அங்க என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படிதானப்பா? காயிலுக்குள்ள என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ்னால எனக்கு என்ன ஆகும்? ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகும். அந்த EMF என்ன பண்ணும்? எனக்கு கிடைச்ச கரண்ட ஆப்போஸ் பண்ணும். அப்ப இங்கேயே நம்ம என்ன சொல்றோம்? இங்க இண்டக்டர் வந்து என்ன வேலையை பார்க்குது? அந்த ரெசிஸ்டர் வந்து கரண்ட ரெசிஸ்ட் பண்ணுச்சு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட இவரும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெசிஸ்ட் தான் பண்றாரு. என்ன? ஸோ இவர்கிட்ட கிடைச்சது, இவர் இந்த அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ்ல இருந்து வரக்கூடிய இந்த கரண்ட்னால தான் இவருக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு EMF கிடைச்சிச்சு. ஆனா அந்த EMF எனக்கு என்ன பண்ணுது? உள்ள வராத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? ஆப்போஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி தான் யூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஏன்னா EMF அதில் என்ன ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகி அதுலேருந்து தான் EMF கிரியேட் ஆகுது. அப்போ உள்ள வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? டெம்பரரியாக தான் வைக்கும். பெர்மனண்டாக என்ன பண்ண முடியாது. ஒரு கெப்பாசிட்டியில் நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியாது. சரியா? இது வரைக்கும் until we apply the AC voltage கொடுக்குற வரைக்கும் அந்த இதாகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இண்டக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தெரியும் இங்கே எவ்வளோ EMF இன்டியூஸ்ட் ஆகுது? இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு காயில் வழியாக படிச்சிருக்கோம், மைனஸ் L இன்ட்டு TI/dt. தயவுசெய்து இதை படிக்காதவங்க, இதை தெரிஞ்சுக்கிறாதவங்க என்ன பண்ணுங்க? செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் பாருங்க, EMF உடைய எக்ஸ்பிரஷன் நம்ம படிச்சிருக்கோம். E is equal to minus L into TI/dt. L தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இண்டக்டன்ஸ் உடைய கான்ஸ்டன்ட். அப்ப E is directly proportional to TI/dt. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம கான்ஸ்டன்ட் L போடுவோம். இந்த மைனஸ் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்குற கரண்ட்டுக்கு இது ஆப்போஸ் பண்ணுது. EMF வந்து ஆப்போஸ் பண்ணுது. இப்ப நான் கொடுத்தது இவ்வளவு, அங்க ஜெனரேட் ஆகுது இவ்வளவு. இப்ப ரெண்டுமே தெரிஞ்சு போயிடுச்சு. நான் கொடுத்தது எனக்கு அங்க ஜெனரேட் ஆகுது. ஓகே, அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? So we know that from என்ன சொன்னோம்? according to Kirchhoff's second rule. Kirchhoff's second rule என்ன நமக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு உள்ள என்டர் ஆகுது, அது எவ்வளவு டிராப் ஆகுது. இதான கான்செப்ட். சிம்பிளா வச்சுக்கலாம். So V is equal to E. அவ்வளவுதான். So அப்ப V எனக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க? Vm sin omega t. இந்த கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூலை நான் யூஸ் பண்ணிட்டேன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் வந்து பியூர் ரெசிஸ்டர் படிச்சிருப்போம். அப்போ நான் வந்து இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் உள்ள வந்திருக்கேன். இது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ V ஈக்கு பதிலாக என்ன பண்ணணும்? மைனஸ் L இன்ட்டு TI/dt. இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் லிங்க் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஈக்குவேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேட் பண்ணதை நீ ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோ. இப்போ இதில் இருந்து இந்த எல்லையும் இந்த டிடியும் கீழே கொண்டு வந்துரு. எனக்கு தேவை கரண்ட் மட்டும் தான் வச்சுக்கேன். சேஞ்ச் இன் கரண்ட் TI மட்டும் அங்கே வச்சுக்கோ.
ரைட்டா? அந்த எல் கீழே வரும்போது Vm by L இந்த மைனஸை சேர்த்து கொண்டு வந்து Vm by L sin ஒமேகா t dt. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ti அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் எல் பை டிடி அந்த பக்கம் போகும்போது டிடி பை எல் ஆகும், அந்த மைனஸோட சேர்த்து. ஓகே, கொண்டு போயாச்சு. இது எனக்கு கிடைச்ச டிஐ உடைய வேல்யூ. எனக்கு வந்து டிஐ வேணாம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வி கொடுத்துருக்கேன், எனக்கு ஐ தான் வேணும். அப்போ எனக்கு டிஐ ஐ தான் வேணும்னா நான் இன்டெகிரேட் பண்ண போறேன். சரியா? ஸோ இன்டெகிரேட்டிங் ஈக்குவேஷன் 4 கூட வச்சுக்கணுமா? இதுதான் 4. இன்டெகிரேட்டிங் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 இன்டெகிரேட் பண்ணு. இந்த பக்கம் என்ன இருக்கு? t இன்டெகிரேஷன் ஆஃப் ti இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்கு? மைனஸ் Vm by L இன்டெகிரேஷன் ஆஃப் sin ஆஃப் ஒமேகா t dt. ஸோ இன்டெகிரேட் பண்றப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம்ல வெளியே வச்சுக்கிட்டேன். இது மேக்ஸிமம் வோல்டேஜ் இல்லைன்னா பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். எல்ன்றது கோஎஃபிஷியன்ட் இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ. அப்போ அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், அதை நான் வெளியில எடுத்துட்டேன். இப்போ டிஐ இன்டெகிரேட் பண்ணா எனக்கு ஐ தான், அது எந்த டவுட்மே இல்லை. சரி, மைனஸ் Vm by L. ரைட்டா? ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் sin ஒமேகா t, இன்டெகிரேஷன் ஆஃப் sin ஒமேகா t பண்ணா எனக்கு என்ன வரும்? எனக்கு வந்து cos ஒமேகா t by ஒமேகா. இன்டெகிரேஷன் ஆஃப் sin theta பண்ணோம்னா cos ஒமேகா t. ஓகே, ஒமேகா t பண்ணா ஒமேகா cos ஒமேகா t by ஒமேகா பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் வரும். எப்பவுமே இன்டெகிரேஷன் பண்ணா என்ன வரும்? ஒரு கான்ஸ்டன்ட் வரும். நமக்கு வந்து என்ன தேவை? இந்த இடத்துல நான் அந்த கான்ஸ்டன்ட் நான் ஏன் ஒமிட் பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வந்து இப்போ இவரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேர்ம் வந்து டி டைமை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இல்லையா? ஆனா அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது? டைமை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. அதனால நான் டைம் அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அப்ப நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா இதை நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் இல்லைன்னா Vm by V போட்டு m வந்து சஃபிக்ஸ்லேயே போட்டுக்கோங்க. Vm by L ஒமேகா மைனஸ், நான் மைனஸ் உள்ள வச்சுக்கிறேன், மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? இந்த மைனஸா உள்ள கொண்டு போயிட்டேன், ஒமேகாவை வெளில கொடுத்துருக்கேன். Vm by L ஒமேகா இன்ட்டு மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும், sin 90 minus theta is equal to cos theta. பாருங்க, தீட்டானா ஒமேகா டி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். sin 90 minus theta cos theta. அப்பனா சரி, உனக்கு புரியலன்னா நம்ம என்ன போட்டுக்கிறோம்? ஒமேகா டி னே போட்டுக்கிறோம். sin 90 minus ஒமேகா டி cos ஒமேகா டி. அப்பனா sin ஒமேகா டி minus 90. இங்க பாருங்க, 90 minus ஒமேகாவை ஒமேகா டி minus 90. அப்ப மைனஸ்னா சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப அந்த பக்கம் என்ன வரும்? மைனஸ் தானே வரும். மைனஸ் cos ஒமேகா டி. பாருங்க, யூஸ்வலா sin 90 minus theta cos theta. ஆனா நான் என்ன எழுதிருக்கேன் பாருங்க, இங்க மைனஸ் வெளியில எடுத்துட்டேன். sin ஒமேகா டி minus 90 போட்டா அங்க எனக்கு என்ன வரும்? மைனஸ் cos theta. ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் cos theta வர வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஒமேகா டி மைனஸ் இங்க தீட்டாவை நம்ம ரேடியன்ஸ்ல எழுதிருவோம். ரேடியன்ஸ் எழுதுனா பை பை 2. அப்ப I equal to Vm by L ஒமேகா இன்ட்டு இந்த மைனஸ் காஸ் தீட்டா எழுதிட்டா இதை போடுறோம், sin ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. பாருங்க, I equal to Vm divided by, பாருங்க Vmன்றது சஃபிக்ஸ்ல தான் போடணும். m Vm பெருசா போட்டுக்கோங்க, சஃபிக்ஸ்ல சின்னதா போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் L into ஒமேகா sin ஒமேகா டி மைனஸ். இதை நான் ஈக்குவேஷன் ஒரு 5 னு வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 நான் கொடுத்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது அல்டர்னேட்டிவ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் கரண்ட். இது அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். ரெண்டுமே இப்போ கிடைச்சிருச்சா? கிடைக்கும் போது பார்த்தாலே எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இவர் V equal to Vm, பட் அவர் பாருங்க I equal to Vm by L ஒமேகான்னு இருக்கா? எனக்கு தெரியும் எப்போ வந்து இந்த கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். இஃப் தீட்டா ஈக்குவல் டு வழக்கம் போல எனக்கு இந்த டேர்ம் should be 90. அது என்ன வேல்யூ? அது 19 வந்தாலே போதும். இஃப் ஒமேகா டி, ரைட்டா? இஃப் ஒமேகா டி இஸ் 90, எனக்கு என்ன ஆயிடும்? கரண்ட் I வந்து மேக்ஸிமம் ஆயிடும். அப்ப எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வேணும். அதனால என்ன பண்றேன்? Vm by L ஒமேகா இங்க sin 90 னே எடுத்துக்கிறேன்.
அப்போ எனக்கு என்ன கிடைக்குது IM equal to VM by L omega. ஸோ பாருங்க எனக்கு இப்போ மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ கிடைக்குது பாருங்க, மேக்ஸிமம் கரண்ட் VM by L omega. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த VM by L ஒமேகாவை எடுத்துட்டு அவங்களுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன், IM போடலாமா. ஸோ I equal to IM sin omega t minus pi by 2. இதுதான் எனக்கு கிடைச்ச 6th எக்ஸ்பிரஷன். இதுதான் எனக்கு தேவையான இம்பார்ட்டன்டான எக்ஸ்பிரஷன் V. ஸோ V equal to VM sin omega t, I equal to IM. இது VM னு வந்தாலே இங்க IM வரணும். ஏன்னா இவர் எப்ப மேக்ஸிமம் ஆவாரு, அதே மாதிரி I எப்ப மேக்ஸிமம் ஆகும் நம்ம ரெண்டுமே சொல்லணும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச இந்த கரண்ட் எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு கரண்ட் எப்ப மேக்ஸிமம் ஆகும் ஏற்கனவே தெரியும். ரெண்டு பேர் 90 டிகிரி இருக்கும்போது தான் sin 19 தான். அதனால இந்த வேல்யூவை 19 அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், அப்ப IM VM by L sin 90 வேல்யூ வந்து 1. அப்ப IM வந்து VM by L ஒமேகா. இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சாரி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா, அதனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு, இந்த VM by L ஒமேகாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் IM போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேருடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இன்புட் வோல்டேஜ் கரண்ட் ரெண்டு பேருடைய மேக்னிடியூட். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பேருடைய பேஸ்வார் டயக்ராம் நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்கு நம்ம என்ன வரையணும், ரெண்டு பேருடைய நம்ம வேவ் டயக்ராம் வரையணும். வேவ் டயக்ராம் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். வேவ் டயக்ராம் எப்படி வரைகிறது, இப்போ பாருங்க. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் வோல்டேஜ் மாறவே மாறாது, ஏன்னா அதான் நம்ம கொடுக்குறோம், அதுல எந்த சேஞ்சுமே வராது. அது அழகா நீங்க இப்படியே போடலாம், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஆனா இப்போ நான் இவ்வளவு வோல்டேஜ் கொடுத்தனால எனக்கு கரண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த கரண்டுடைய வேல்யூ பாருங்க, இவரை விட எனக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க, வேல்யூ வந்து மைனஸ்ல வந்திருக்கு. இப்போ நான் இவரை கம்பேர் பண்றேன். இது V equal to VM sin omega t. இதானப்பா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. இவர் ஒமேகா டி தான், இவர் ஒமேகா டில இருந்து -90. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் 90 டிகிரிக்கு அப்புறம் தான் இவர் வராரு. சாரி, இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஐ மீன் இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லையா, இதுக்கு அப்புறம் இது -19 போட்டிருக்கா. அப்ப மைனஸ்னா கீழே தானே. ஸோ அப்ப இவர் வந்து ஐ மீன் இது யாரு, இது மேக்ஸிமம் வீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். இவருடைய கர்வ் வந்து என்னது, இவர் வோல்டேஜ். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம், வோல்டேஜ் மாறாது அப்படியே வரையணும். இப்போ கரண்ட்டை பாருங்க, கரண்ட் என்ன பண்ணுதுன்னா கீழே இருந்து இந்த 90 டிகிரி, இவர் 90 டிகிரி வரும்போது தான் எனக்கு கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே 90 டிகிரி வரும்போது தான் எனக்கு கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, இந்த இடத்துல தான் எனக்கு கரண்ட் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இவர் இங்க இந்த இடத்துல போகும்போது, இந்த பாயிண்ட்ல போகும்போது இவர் 90 ஆயிட்டாரு. சரியா, வோல்டேஜ் இங்க 90 ஆயிடுச்சு. ஆனா அந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கு, I வந்து எவ்வளவுதான் இருக்கு, 0. அப்ப இவங்களை விட, ஸோ இவரை விட இவர் ஐன்றது என்ன பண்ணுது, 90 டிகிரி வந்து லேகிங்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லணும், கரண்ட் I லேகிங் வித் லேகிங் 90 டிகிரி. ஸோ கரண்ட் I வந்து என்ன, லேகிங் 90 டிகிரி. கரண்ட் வந்து லேகிங்கா இருக்கு. ஸோ 90 டிகிரி லேகிங்கா இருக்கு கம்பேர் டு V. வோல்டேஜை கம்பேர் பண்றப்ப கரண்ட் 90 டிகிரி லேகிங்ல இருக்கு. ஸோ பேஸ் டிஃபரன்ஸ் அவருக்கு இவருக்கு 90 டிகிரி ஆயிடுச்சு. ஓகே, அவரை விட. சரி, இப்போ நம்ம வந்து அப்போ நம்ம இங்கே பேஸார் டயக்ராம் வழக்கம் போல வரையணும்ல. ஸோ வழக்கம் போல இவர் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்க, நமக்கு வோல்டேஜ் எந்த டவுட்டுமே இல்லை, வோல்டேஜ் நமக்கு அங்கே இருந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் த வீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் VM. இதுதான் வோல்டேஜ் கர்வ். இது எனக்கு தெரியும், இதுதான் என்னது -y, இது +y. எனக்கு இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ்ல தானே வருது. ஸோ அப்போ கரண்டுடைய வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு கரண்டுடைய வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், கரண்டுடைய வேல்யூவை நான் இப்படி வச்சுக்கிறேன். கரண்ட் எனக்கு என்ன இது, இப்போ பாருங்க, இவர் IM, இவர் VM. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆங்கிள் எவ்வளோ இருக்கு, 90 டிகிரி. பார்த்தாலே தெரியுதா பாருங்க, திஸ் இஸ் 90 டிகிரி பேட்டர்ன்.
புரியுதா? ஸோ நம்ம கரண்ட் உடைய வேல்யூவை இங்கே போட்டிருக்கோம், வோல்டேஜ் வேல்யூவை இங்கே போட்டிருக்கோம். ரெண்டு பேத்துக்கும் இடையில எவ்வளோ ஆங்கிள் வந்திருக்கு, ஒமேகா டீன்றது 90 டிகிரி பேட்டர்ன் ஆகும். ஸோ ஐஎம்க்கும் விஎம்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னா 90 டிகிரி. பேஸ் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி. பேஸார் டயக்ராம்னா நம்ம இப்படி வரையலாம், வேவ் டயக்ராம்னா இப்படி வரையலாம். ஸோ வேவ் டயக்ராம், பேஸார் டயக்ராம் இது ஓகே. இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இண்டக்டர், நான் சொன்னேன் இந்த இண்டக்டர் என்ன பண்ணுச்சு, சம் ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணுச்சு. ஸோ இந்த இண்டக்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்றது பேரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். The resistance offered by the inductors, resistance offered by the inductor is called inductive reactance. Resistance offered by the inductor is called inductive reactance. So முக்கியமானது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஒரு இண்டக்டர் என்ன பண்ணுது, நான் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுச்சு, சம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுச்சு இல்லையா. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு சர்க்யூட்ல நம்ம கரண்ட்டை கொடுக்கும்போது ஒரு இண்டக்டர் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நம்ம அங்க என்ன வரைஞ்சோம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. I equal to Vm divided by I equal to L omega sin omega t minus pi by 2. இதுதான் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் படிச்சோம், omega t minus pi by 2 இல்லையாப்பா. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் உடைய வேல்யூ இந்த IM க்கு பதிலா நம்ம என்ன போட்டுருந்தோம், Vm divided by L omega. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க அப்படியே கம்பேர் டு தி பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட் அங்க நம்ம படிச்சோம் இல்லையா. சோ ஃப்ரம் பியூர் ரெசிஸ்டர், from pure resistorல நம்ம instantaneous value of current என்ன படிச்சோம், Vm divided by R sin omega t minus pi by 2. பாருங்க, இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன், இது எனக்கு இண்டக்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட், இது ரெசிஸ்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட், இந்த மாதிரி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ I equal to Vm by, அங்கே வந்து சாரி அங்கே வந்து 9 ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒமேகா கிடையாது இல்லையா. எனக்கு தேவை இந்த L, இங்கே R இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்கு, இந்த R இருக்க வேண்டிய இடத்துல இங்கே L ஒமேகா இருக்குதா, சரியா. இந்த R ரெசிஸ்டன்ஸ் R இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா L இன்ட்டு ஒமேகா, L இன்ட்டு ஒமேகா, புரியுதா. இந்த L ஒமேகாவை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவருக்கு பேர் தான் சொன்னேன், இந்த ஜெனரலா இந்த ஆருக்கு படுதா, பட் இவருக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இல்லையா. அதனால இந்த ஆறு, அதாவது L ஒமேகாக்கு என்ன பேர் கொடுக்குறேன்னா XL. XL என்ன அர்த்தம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். சரி, நல்லா கவனிங்க, இது ஒரு ஏசி சர்க்யூட்டா இருக்கிறதுனால சரி ஒமேகாக்கு நம்ம என்ன போடுவோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒமேகான்றது என்னது, angular frequency, angular velocity. Omega equal to 2 by f. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மறக்கவே மாட்டோம். Omega is equal to 2 by f. இல்லைனா என்ன சொல்லுவோம், இது ஆக்சுவலாக நம்ம என்ன, ஒமேகா is equal to 2 by t போட்டிருக்கோம். அதாவது angular velocity is equal to displacement by time. இதான ஃபார்முலா. இந்த 1 by t, இந்த 1 by t தான் நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் போடுவோம், நமக்கு தெரியும் 1 by t என்னது, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் செகண்ட், அதான் ஃப்ரீக்வன்சி. அதனால நம்ம f போட்டுருக்கோம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2f, 2 by into f. 2 by ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் அவுட் ஆஃப் 360 டிகிரிக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதான் 2 by t. இந்த 2 by t தான் என்ன எழுதுறேன், 1 by t இப்போ தான் f, அதான் 2 by fன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2 by f. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம இந்த ஒமேகா எடுத்துட்டு xl ஈக்குவல் டு L into 2 by f போடலாமா, தாராளமாக போடலாம். ஒமேகா படுதா 2 by f போடுறேன். இது ஒரு டிசி ஏசி சர்க்யூட்டுக்கு இந்த வேல்யூ ஓகே. ஆனால் இதே ஒரு டிசி சர்க்யூட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன இருக்கும், 0. ஒரு டிசி சர்க்யூட்ல ஃப்ரீக்வன்சி வேல்யூ 0. அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL உடைய வேல்யூ அங்கே என்ன ஆயிரும், 0.
resistance if frequency is 0, then inductive reactance is also 0. If frequency is not equal to 0, inductive reactance equal to L into omega. So this is the AC circuit la varum, inge nama DC circuit la solluvom. Okay va? Thank you.